மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இப்போதைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்படியே தொடர்கின்றன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜ, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை உள்ளன. 2021 தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அமமுக இம்முறை அதிமுக அணியில் இணைந்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துள்ளது. இதன் மூலம் தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் மதுராந்தகத்தில் இன்று நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தில் இருந்து இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் மதுராந்தகம் செல்கிறார். பொதுக்கூட்ட மேடைக்கு பிற்பகல் 3:15 மணிக்கு மோடி செல்கிறார். மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வைத்து அவர் பேசுகிறார். பிரதமர் மோடி வருகையால் தமிழக அரசியலில் புதிய மாற்றம் வரும் என பாஜ, அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் சற்று நேரத்திற்கு முன் பரபரப்பான பதிவை பிரதமர் மோடி போட்டார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது. மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் கலந்து கொள்ளவிருக்கிறேன். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையும் பிராந்திய பெரு விருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் தமிழக மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியின் பதிவை பாஜ மற்றும் அதிமுகவினர் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர்.